புகழ் என்றும் வாழியவே 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 வளர் புகழ் என்றும் வாழியவே வளனாரே வாழ்த்திடவே வந்திடுங்க புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க வளனாரே வாழ்த்திடவே வந்திடுங்க புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. ஆண்டவரின் திருமுன்னே ஆர்ப்பரித்தேழுவோம் அகம் மகிழ்ந்தே இசை பாடிடுவோம். ஆண்டவரின் திருமுன்னே ஆர்ப்பரித்தேழுவோம் அகம் மகிழ்ந்தே இசை பாடிடுவோம். மாநிலம் வாழ் அனைவருமே மாண்புரு தேவனை போற்றுவோமே. மாநிலம் வாழ் அனைவருமே மாண்புரு தேவனை போற்றுவோமே. மாசரு நிலை வளர்ப்போம் மறையின் உயிராய் மனதில் தெளிவாய் வளரும் வாழ்வடைவோம். ஆண்டவரின் திருமுன்னே ஆர்ப்பரித்தேழுவோம் அகம் மகிழ்ந்தே இசை பாடிடுவோம். ஆண்டவர் பேரே அறிந்திடச் செய்வோம் அவர் நம்மை படைத்தவரிடுவோம். ஆண்டவர் பெயரே அறிந்திடச் செய்வோம் அவர் நம்மை படைத்தவரிடுவோம். ஆண்டவர் நம் உரிமை என்போம் அனைவரும் அவரின் உடைமை என்போம். ஆண்டவரும் உரிமை என்போம் அனைவரும் அவரின் உடைமை என்போம். நாம் அவர் வந்தை என்போம் நமது நல்ல வாழனில் இணைந்து நாளும் புகழ் தொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, திண்டுக்கல் மறைமாவட்டம் புனித வளனார் பேராலயத்தின் சார்பாக மாதா தொலைக்காட்சியின் மூலம் பங்கு பெறும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி இத்தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்கிறோம். இன்று தாய் திரு அவையானது தெய்வீக இரக்க ஞாயிறு விழாவை கொண்டாடுகிறது. உலக ஆரம்பத்திலிருந்தே இறைவன் மக்கள் மீது தாம் கொண்டுள்ள இரக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பழைய ஏற்பாடு வரலாற்று நிகழ்ச்சிகள் மூலமும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமும் இரக்கம் வெளிப்படுகின்றது. நாம் எவ்வளவு பெரும் பாவியாக இருந்தாலும் அவரது அளவிட முடியாத இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து அவரை நாடி நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கோரும்போது கடவுளின் அளவிட முடியாத இரக்கம் நம் மீது பாய்ந்தோடி வரும்.
இந்த அருளுக்காய் மன்றாடி இணைவோம் இத்தியாக திருப்பலியில். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையுமே எண்ணி பார்த்து அவைகளுக்காக இவ்வேளையிலே மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தவான்களையும் வாழ்த்துதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில்
இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரக்கத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆதி கிறிஸ்தவர்கள் எவ்வாறு தங்களது உடைமைகளையும் பொது உடைமைகளாக்கி ஆண்டவர் மேல் ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள் என்பதையும் வல்லமையோடு உயிர்த்தெழுந்த இயேசுவையே சார்ந்திருந்தார்கள் என்பதையும் எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 32 35 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் நல்லவர், என்றென்றும் உள்ளது. பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது. அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது. அவரது பேரன்பு. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் கடவுளை அன்பு செய்பவர். கடவுளிடமிருந்தே பிறந்தனர் என்றும் கடவுளை நம்புவோர் மட்டுமே இவ்வுலகை வென்று விண்ணரசில் நுழைய முடியும்.
என்பதை விவரிக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 19 முதல் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு
அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தை சூசையிலும் தாய் மரியிலும் இறையிறக்க ஆண்டவரிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையுமே இந்த மாதா தொலைக்காட்சியின் மூலமாக இறையிறக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாயாம் திருச்சபை நம் ஒவ்வொருவரையும் இறையிறக்கத்தின் ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் இறையிறக்கத்தின் ஆண்டவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்நாளிலே அந்த ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். என்ன கேள்வி? இன்று நீங்கள் தண்ணீராக இருக்கின்றீர்களா அல்லது இரத்தமாக இருக்கின்றீர்களா? இன்று நீங்கள் என்னுடைய இதயத்திலிருந்து புறப்படக்கூடிய தண்ணீராக இருக்கின்றீர்களா அல்லது இரத்தமாக இருக்கின்றீர்களா? அன்புக்குரியவர்களை, இறையிறக்கத்தின் படத்தினுடைய வரலாறு உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். புனித பவுஸ்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இன்று அந்த படத்தை பார்க்கின்ற வேளையிலே 2 விதமான வர்ணங்கள் அவருடைய இதயத்திலிருந்து வெளிப்படுகின்றது. ஒன்று வெள்ளை நிறம், மற்றொன்று சிவப்பு நிறம். வெள்ளை நிறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை குறிக்கின்றது. சிவப்பு நிறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இரத்தத்தை குறிக்கின்றது. இன்று அதை சுட்டிக்காட்டி அதே இரக்கத்தின் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வியை வைக்கின்றார். நீங்கள் தண்ணீராக இருக்கின்றீர்களா அல்லது இரத்தமாக இருக்கின்றீர்களா? நான் இறையிறக்க ஆண்டவருடைய இதயத்தை பார்க்கின்ற வேளையிலே வழிந்தோடக்கூடிய அந்த தண்ணீரை போல நான் இருக்கின்றேன் என்றால் எப்படி இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே மொத்தம் 1506 இடங்களுக்கு மேல் தண்ணீர் அல்லது நீர் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக தொடக்க நூலில் 1 அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே பார்க்கின்ற வேளையிலே இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாக கடவுளுடைய ஆவி நீர்த்திரள் மீது அசைந்தாடி கொண்டிருந்தது. இன்று அதே ஆவி என்னுடைய வாழ்க்கையிலும் என்னோடும் அசைந்தாடி கொண்டிருந்ததென்றால் நீங்களும் நானும் சொல்லலாம், நான் இறையிறக்க ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய தண்ணீர் என்று. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற வேளையிலே விடுதலை பயணம் 14வது அதிகாரத்திலே பார்க்கின்ற வேளையிலே எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ராயல் மக்கள் விடுதலை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். எதிரிலே செங்கடலானது இருக்கின்றது. அவர்களுக்கு பின்னாலே எகிப்து படையினர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே மோசையிடம் ஆண்டவர் இட்ட கட்டளையின் வெளிப்பாடாக அந்த செங்கடல் 2ஆக பிளந்து நிற்கின்றது. அந்த செங்கடல் நீரானது 2ஆக பிளந்து ஆண்டவருடைய மக்களுக்கு வழி கொடுக்கின்றது. இறுதியிலே முற்றிலுமாக எகிப்து பகைவர்களிடம் இருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். இன்று அதுபோன்று நாமும் நம் வழியாக
இன்று திருச்சபை விட்டு வெளியே சென்றிருக்கின்ற அல்லது ஆண்டவர் மீது நம்பிக்கையற்றிருக்கின்ற அல்லது அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒவ்வொருவரும் நம் வழியாக, நான் வாழுகின்ற கிறிஸ்தவ வாழ்க்கையின் வழியாக இயேசுவிடம் வந்தார்கள் என்றால் நாம் சொல்லலாம், நான் இறையிறக்க ஆண்டவருடைய இதயத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை போன்றவன் என்று. 40 ஆண்டுகள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் கானான் தேசத்திலே அடியெடுத்து வைக்கின்றார்கள். 40 ஆண்டுகள் பயணம் என்பது எவ்வாறாக இருக்கின்றது என்பதை நாம் விடுதலை பயண நூலிலிருந்து அழகாக வாசிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்படியே கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் புதுமையை செய்கின்றார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு நிற்கின்ற வேளையிலே அற்புதத்தை செய்கின்றார். அங்கு 6 சாடிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரானது தன்னுடைய தன்மையை முழுவதுமாக இழந்து திராட்சை ரசமாக மாறுகின்றது. எல்லாருக்குமே தெரியும், தண்ணீரோட அறிவியல் பேர் H2Oன்னு சொல்லுவாங்க. அது தன்னுடைய தன்மையை இழந்து திராட்சை ரசமாக மாறுகின்றது. இன்று நான் ஆண்டவருடைய இறை இரக்கத்தினுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்று நான் சொன்னால், நான் என்னை முழுவதுமாக இழந்து ஆண்டவருடைய இயேசுவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு நான் மாறி வாழ வேண்டும். அவ்வாறு இருந்ததென்றால் நான் சொல்லலாம், இன்று நான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்து வழிந்தோடக்கூடிய தண்ணீரை போன்றவன் என்று. அல்லது நான் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தத்தை போன்றவன். அன்புக்குரியவர்களை, விவிலியத்தின் அடிப்படையிலே இரத்தம் எதை குறிக்கின்றது? நாம் எடுத்து வாசித்தோம் என்றால் லேவியர் ஆகமம் அதிகாரம் 17 இறை வார்த்தை 11 வாசிக்கின்ற வேளையிலே உடலின் உயிர் குருதியில் உள்ளது, உடலின் உயிர் குருதியில் உள்ளது. அப்படி என்றால் இரத்தம் என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையின் உயிரை குறிக்கின்றது. இன்று அந்த இரத்தத்தை போன்றவன் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருடைய இறை இரக்கத்தின் இது இருதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தத்தை போன்றவன் நான் என்று சொல்ல வேண்டும் என்றால், நாம் நம் உயிரை முழுவதுமாக ஆண்டவருக்காக கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவருக்கு, யாவே கடவுளுக்கு அவர்கள் பலியாடுகளை கொடுப்பதாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலிய அறிஞர்களில் ஒருவருடைய புத்தகத்தில் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். எருசலேம் பெருவிழா அன்று அந்த பலிபீடத்தில் பலியிடக்கூடிய ஆடுகளின் எண்ணிக்கை குறைந்தது 2,56,500 ஆடுகள் இருக்கும் என்று சொல்கின்றார்கள். குறைந்தபட்சம் 2,56,500 ஆடுகள் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் அதிகபட்சம் எவ்வளவாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு நம்மளாம் ஒரு சில கோயிலுக்கு போய் பலி கொடுப்போம், ஆடை பலி கொடுப்போம், கோழியை பலி கொடுப்போம். அது கொஞ்சம் ஒரு 4-5 ஆடு பலி கொடுத்தாலே அந்த இடத்துல ரத்தம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இவ்வளவு பலி பொருட்களை கொடுக்கின்ற வேளையில் அங்கு இரத்தமானது எப்படி சென்றிருக்கும்? இது எவற்றின் அடையாளமாக இருக்கின்றது என்றால், ஆண்டவரே, எங்களுடைய கடவுளே, எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. அன்புக்குரிய நற்செய்தியிலே பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தம்முடைய திருத்தூதர்களுக்கு முன்பாக வருகின்ற வேளையிலே அங்கு தோமா இல்லை. மீண்டும் 8 நாட்களுக்கு பிறகு அங்கு தோன்றுகின்றார். அப்பொழுது தோமா இருக்கின்றார். தோமாவை நோக்கி, உன்னுடைய அச்சத்தை தவிர்த்துக்கொள் என்று ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய விழாவை காட்டுகின்றார். ஆனால் தோமா தொட்டு பார்க்கவில்லை. மாறாக, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று அதே 2 வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லணும்னா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்றால், இன்று நாம் தண்ணீரை போன்று, இரத்தத்தை போன்று நாம் இருக்க வேண்டும். நம்மை தூய்மைப்படுத்துகின்ற திரு தண்ணீரை போன்று, நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்ற திரு இரத்தத்தை போன்று நாம் இருக்கின்ற வேளையிலே இன்று நாம் சொல்லலாம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அவ்வாறு சொல்கின்ற வேளையிலே இன்று முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல, இறைப்பணிக்காக தன்னிடம் உள்ளதை அனைத்தையும் விற்று
திருத்தூதர்களுக்கு முன்பாக மக்கள் கொண்டு வந்து வைப்பதாக பார்க்கின்றோம். ஆக எப்பொழுது நாம் இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய தண்ணீரை போன்று இரத்தத்தை போன்று மாறுகின்றோமோ, அவற்றின் தன்மைகளை உணர்ந்து கொள்கின்றோமோ, நாமும் நம்முடைய வாழ்விலே தேவையற்ற காரியங்களை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்வை முழுவதுமாக இறைப்பணிக்காக அர்ப்பணிப்போம். நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திருந்தேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வேன், உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இதோ நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் விரும்பியாலம் கேளு உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே வேளையிலே அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய தேவைகளை இறை பாதம் எடுத்து வைத்து தந்தையை நோக்கி மன்றாடுவோம். தலைவராகிய ஆண்டவரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் உமது தலைமைத்துவ பண்புகளான அன்பு, இரக்கம், கரிசனை, பணிவு, மன்னிப்பு ஆகியவற்றை தம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டிய ஆற்றலை அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து எம்மை ஆட்சி செய்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் கட்சி மனப்பான்மை, காழ்ப்புணர்ச்சி களைந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வளம் பெறும் வழிகளில் திட்டத்தை செயல்படுத்த தேவையான ஞானம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் நிறைவே இறைவா, இந்த உலகில் மனித நேயமும் மனித மாண்பும் மறைந்து பயங்கரவாதமும் தீவிரவாதமும் வன்முறைகளும் அதிகரித்து கொண்டே செல்லும் நிலையகற்றி உம் சாயலாக உம் உயிர் மூச்சை தாங்கியுள்ள மனித உயிரின் மகத்துவத்தை உணர்ந்து உம்மைப்போல் பகைவரையும் மன்னித்து நேசிக்கும் நல் மனதினையும் இந்த உலகிற்கு நீர் கொடுத்த அமைதி, சமாதானம் ஒவ்வொருவரின் மனதிலும் நிறைவாக கிடைத்திடவும் உமது இரக்கத்தை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகள்
விண்ணரசின் செல்வங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, நீர் கொடுத்த செல்வங்களாகிய எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பொறுப்புடன் வளர்க்கவும் அவர்களுக்கு இறை அச்சத்தையும் தூய வாழ்வுக்கான சிந்தனைகளை அறியச் செய்திடவும் தம் கடமைகளை உணர்ந்து தூய கிறிஸ்துவ வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவற்றோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்களை கண்ணின் கருவொளி என காத்து ஒளியுடையது அன்பு தெய்வமே இறைவன், இதோ உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு இவ்வேளையிலே வேண்டு விரும்பி கேட்டிருக்கின்ற எல்லா விதமான தேவைகளுக்கும் நீரே கனிவோடு செவிசாய்த்தருளுமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்க விழுகின்றோம், உள்ளம் மகிழ்கின்றோம், உமது தருகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்க விழுகின்றோம், இறைவனே உம்மையே பணிகின்றோம், புகழ்கின்றோம். இறைவனே உம்மையே பணிகின்றோம், புகழ்கின்றோம். எதிராகிடும் அருளாகுமே வரமாகிட வேண்டுகிறோம், உள்ளம் வருகின்றோம், உவந்து தருகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்க விழுகின்றோம். உம்மையன்றி எமக்கு என்றும் ஏற்பு இல்லையே, உம்மையன்றி எமக்கு என்றும் ஏற்பு இல்லையே. உறவு கொண்டு உண்மை வாழ வழியும் இல்லையே, உம்மையன்றி எமக்கு என்றும் ஏற்பு இல்லையே. உறவு கொண்டு உண்மை வாழ வழியும் இல்லையே. இறைவனே உமக்கென்றே படைப்பெல்லாம் படைக்கின்றோம். இறைவனே உமக்கென்றே படைப்பெல்லாம் படைக்கின்றோம். வாழ்வுமாக வளமுமாக பலியுமாக வேண்டுகிறோம், உள்ளமகிழ்கின்றோம், உவந்து தருகிறோம். எங்கள் காணிக்கை ஏற்க விழுகிறோம், உவந்து தருகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்க விழுகிறோம். இறைவனே உண்மையே பணிகின்றோம், புகழ்கின்றோம். இறைவனே உண்மையே பணிகின்றோம், புகழ்கின்றோம். சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய மானை பலி இயலாமுள்ள தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் நடைமுறைகளுக்காகவும் நமது கையின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமி உருவான ஆண்டவரே, புது பிறப்படைந்த உம்முடைய மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பேரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
ஆண்டவரே நாம் இழப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனி உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியாவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்களது வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவருமே அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் உண்ட தூதர்களும் உமது மாட்சியை பொழுது ஒரே குரலை அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. என இவ்வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலை ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய சக்தி நிறை சகாய அன்னையும் ஆகிய புனித மரியா, அவருடைய கணவரும் எங்களுடைய பங்கின் பாதுகாவலரும் ஆகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இறை தந்தை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது துருவின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரக்கூடிய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீரும் நேரிடம் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீரும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவன அனைத்தையுமே போக்கின்றவர். இந்த தெய்வத்தின் திருவிருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளத்தில் காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. நலன்களுக்கு எல்லாம் ஊற்றாய் இறைவா, பாஸ்கா அருளுடையாளத்தை நாங்கள் பெற்று கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றை எங்களுடைய உள்ளங்களிலே தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தூதருமக்கு பணித்ததை இதய அமைதியால் ஏற்றிரையா. கடவுளை கருவில் சுமந்தவரே, கடவுளை கருவில் சுமந்தவர்